ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 24,008 ருபீஸ்ல நமக்கு வந்து 8 அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஹை ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நேத்து லோ இருக்குல்ல, ஸோ அந்த லோவோட நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான் நமக்கு இன்னைக்கு ஹை அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு லெவல் தான் நமக்கு இன்னைக்கு ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் லெவலா அமைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இந்த 24,197 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப நாளா ஆக்ட் ஆயிட்டு இருந்தது இந்த கேண்டில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி செப்பரேட்டா அந்த ஒரு லைனை டச் பண்ணாம கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஃபார்ம் ஆகி இருந்தாலுமே நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட்டா ஒரு சப்போர்ட் இருக்கு 23,831 அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 23,831 வந்து நமக்கு நெக்ஸ்ட் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இமீடியட்டா நமக்கு இந்த ஒரு 20 டே மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு இருக்கு சப்போர்ட் லெவலா. ஓகேவா? ஸோ இன்னுமே அந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் கூட இன்னும் டச் பண்ணல. ஸோ இப்போதைக்கு பெரிய பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு எதுவும் போகல. ஓகேவா? ஸோ என்னதான் ஒரு டென்ஷன் இருந்தாலுமே மார்க்கெட்ல நமக்கு பெரிய லெவலில் ஒரு நெகட்டிவ் சைடில் வந்து இன்னும் போகல. அதுக்கு இன்னுமே பட் அதாவது நமக்கு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு பிரேக் பண்ணி செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்கமிங் டேஸில் நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் சப்போர்ட் வந்து இந்த 23,000 நாளைக்கு, அதாவது மண்டே மார்க்கெட்டில் 23,908 அப்படின்ற ஒரு லெவல் இருக்குது. அப்படி இல்லைன்னா 23,831 அப்படின்ற ஒரு லெவல் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸாக 24,197 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நிஃப்டி 50 பொறுத்த அளவுக்கு டெக்னிக்கலில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நான் ஷேர் பண்ணுற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாரும் உங்களோட ட்ரேடிங் இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பேச எடுத்துக்க வேணாம். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் ரிஸ்க்ல ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டாப் கெய்னிங்ல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 250 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ட்ராப் ஆகியிருந்தாலும் டாப் கெய்னிங்ல இன்னைக்கு நேற்றை விட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டன் இருக்கு. ஸோ டைட்டன் 4.something% வந்து நமக்கு இன்னைக்கு இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார்ட் பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். எஸ், டைட்டன் வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸுமே ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்க்ரீசிங் வால்யூம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் இப்போ கொடுத்ததுனால நமக்கு நெக்ஸ்ட் இம்மிடியட்டா மேலே போகுமான்றது டவுட்டு. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஹையை நமக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. B1 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்ரெசிவ் பையர்ஸ் வந்து இங்கே வந்து ஹாஃப் த குவான்டிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம். அதர் ஹாஃப் த குவான்டிட்டியை சப்போஸ் மார்க்கெட் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம அதர் ஹாஃப் த குவான்டிட்டியை நம்ம இங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி மெத்தட். ஸோ டார்கெட் எதை செட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் கை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எஸ் அந்த இடத்துல ஹையில் இருக்கிற க்ளோஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 3,598 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இமீடியட்டா நமக்கு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவல் மேபி அடுத்த கேண்டிலே நமக்கு இந்த ஒரு லெவல் அச்சீவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் கொடுத்துட்டு நல்ல ஒரு என்ட்ரி லெவல் கொடுத்துட்டு நமக்கு இந்த 3,598 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ஹிட் பண்ணலாம். நிறையவே சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஓவராலாக சார்ட் பேட்டர்ன் பார்க்குறப்ப நல்ல ஒரு யூ ஷேப் ரெக்கவரி இருக்கு. சின்னதாக ஒரு ஷார்ட் டேர்ம்ல நான் சொல்றது. ஓகேவா? ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைட்வேஸ்ல தான் இன்னுமே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டுக்குள்ள தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு என்ட்ரி ஆகிருக்கு. ஓகேவா? கொஞ்ச நாளா. ஸோ அந்த சைட்வேஸ்க்குள்ள நமக்கு சின்னதாக ஒரு யூ ஷேப் ரெக்கவரி மாதிரி இருக்கு. சப்போஸ் அது ரெக்கவர் ஆச்சு அப்படின்னா இந்த 3,598 வந்து நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் லார்ஜர் அண்ட் டவுபர் இருக்கு. ஸோ LNT பார்ப்போம். LNTயுமே நமக்கு சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ எஸ், இன்னுமே நமக்கு வந்து சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஸோ LNT பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பெரிய ஃபால்னால நமக்கு ரீசெண்ட் டேஸ்ல ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஹிட் ஆகியிருந்தது. ஸோ நம்ம எதுவும் ஒரு ரியல் டைம்ல நம்ம எதுவுமே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஷேர் பண்ற எல்லாமே ஜஸ்ட் ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷேர் பண்றேன். அது வந்து 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு இது. ஏன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ்னால நமக்கு குளோபல் மார்க்கெட் மொத்தமாக அஃபெக்ட் ஆகியிருந்தது. ஸோ அதை வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. ஸோ
நமக்கு நியூஸ் இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் நியூஸ்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் வேலை செய்யாதுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லார்சன் அண்ட் டவுப்ரோ பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3443 ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. ஸோ அங்க வந்து சின்னதா ஒரு பிரைஸ் ரிஜெக்ஷனுமே நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இந்த லெவலை தாண்டி கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாக செட் பண்ணா இந்த 3617 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வால்யூமே ஒரு இன்க்ரீசிங் வால்யூம் இருந்திருக்கு. ஸோ உடனே நமக்கு வந்து பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். இப்போதைக்கு மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் வந்து 2 டேஸா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து 3 டேஸ், இன்னைக்கு வந்து 3rd டே டாப் கெய்னிங்ல வர்றது. ஸோ டாப் கெய்னிங்ல வந்திருந்தாலும் ஒரு ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருது. டாடா மோட்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த 674ம் இந்த 688ம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனா இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை தாண்டி கேண்டில் ஃபார்ம் ஆனாலுமே நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தாண்டி ஃபார்ம் ஆகிருச்சு. நல்ல ஒரு புல்லிஷ் எங்கல்ஃபிங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆயிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுக்க வேணாம். இன்னைக்கான க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 708 ருபீஸா இருந்தாலுமே நம்ம வந்து இப்போ என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 723 அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கு. ஸோ அதை தாண்டி நமக்கு இந்த இடத்துலலாம் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். இந்த 723 ப்ரைஸை தாண்டி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பை பண்ணலாமா என்னன்ட்டு நான் செப்பரேட்டாக கூட டாடா மோட்டார்ஸுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு ரெக்கவர் ஆக ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு சடனா நம்ம வந்து டிசிஷன் எதுவும் எடுக்க வேணாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். எஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு அகைன் மீட் பண்றோம் டாப் கெய்னிங்ல. எஸ், நம்மளோட ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து இந்த ஒரு 319 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் லெவல் வந்து ரீச் பண்ணதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அது அது மட்டும் இல்லாம நமக்கு நெக்ஸ்ட் இந்த அகைன் நமக்கு வந்து இந்த 319 அப்படின்ற ஒரு பிரைஸை வந்து டார்கெட்டா செட் பண்ணியிருந்தோம். டார்கெட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டட் பிரைஸா நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த இடத்துல அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நமக்கு பிரைஸ் ரிஜெக்ஷனுமே நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 319 வந்து நமக்கு இன்னுமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை தாண்டி கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகட்டும், ஒரு புது பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து என்ட்ரி ஆகுதான்ற பார்ப்போம். ஏன்னா அடுத்தடுத்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நியூ என்ட்ரிஸுமே நம்ம எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ்பிஐன் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னு நினைக்கிறேன் டாப் கெய்னிங் லிஸ்ட்ல. பார்ப்போம் சார்ட் எடுத்து. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் நமக்கு சப்போர்ட் ஜோன் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்து வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி டார்கெட்லாம் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பெரிய அளவில் நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்த மாதிரி எந்த ஸ்டாக்கும் இல்லை. ஸோ ஏபிபின்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, பார்ப்போம். இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50ல நம்ம வந்து பார்த்தோம் டாப் கெய்னிங் லிஸ்ட். இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல நம்ம வந்து பார்க்கலாம். ஏபிபி பொறுத்த அளவுக்கு நம்ம இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து ஒரு சின்னதா அக்யூமுலேட் ஆகுற மாதிரி தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நாக்ரி இருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நம்ம இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். கனரா பேங்க் நம்ம நேற்றும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டாக் தான் டாப் லிஸ்ட்ல இருந்த மாதிரி இருந்தது நேற்று. எஸ், இப்போ கனரா பேங்க் பொறுத்த அளவுக்கு நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். நமக்கு நெக்ஸ்ட் இமீடியட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 101 ருபீஸ் தான். அகைன் ப்ரீவியஸாக நமக்கு ஹிட் ஆன அதே ஒரு லெவலில் தான் இந்த 101 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்கமிங் டேஸில் இந்த 101 தாண்டி நமக்கு செப்பரேட்டாக கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஏற்கனவே நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி இந்த ரெட் கலர் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 110 வந்து டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் செல்லிங் நடந்துருச்சு. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணது நல்லதாகவே போச்சு. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த 101 அப்படின்ற ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 101 தாண்டி நமக்கு செப்பரேட்டாக கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிற வரை வெயிட் பண்ணணும் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரீவியஸ் கைஸை வந்து டார்கெட்டாக செட் பண்ண முடியும். ஸோ அது வரை நம்ம பேஷண்ட்டாக இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஹெச்ஏஎல் இருக்கு. ஹெச்ஏஎல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இமிடியட்
எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இந்த 4748 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு கேனல் ஃபார்ம் ஆகட்டும், இந்த 4252 அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி செப்பரேட்டாக கேனல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 4748 நம்ம வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஒரு ப்ரைஸை லெவலை நோக்கி தான் நமக்கு வந்து என்ன நடந்துருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் சின்னதாக நமக்கு இப்போதைக்கு ஓவராலாக நெகட்டிவ் டென்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இப்போதைக்கு இமீடியட்டா சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் இருக்கு 4336 அப்படின்ற ஒரு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு விபிஎல் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். விபிஎல் பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் ஹிட் பண்ணிட்டு நல்ல ஒரு செல்லிங் சைடு மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் யாரும் எடுக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஸோ ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 7000 சம்திங்ல இருந்து சரி ஸோ 6850 அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா ரீசெண்ட் டேல நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போர்ட்ஃபோலியோ வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ -487 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு. இது வந்து நேத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? நேத்து அதாவது தேர்ஸ்டே நடந்திருக்குல, தேர்ஸ்டேக்கான ட்ரேடிங் செஷன்ல நடந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இந்த ஒன் டே ரிட்டர்ன்ஸ்ல காமிக்கிறது. ஓகேவா? ஒன் டே ரிட்டர்ன்ல எப்பவுமே முந்தின நாளுக்கான ட்ரேடிங் செஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் காட்டும். டோட்டல் ரிட்டர்ன்ஸ்ல வந்து டோட்டல் ரிட்டர்ன்ஸ்ல வந்து ஓவராலா நம்ம நம்ம போர்ட்ஃபோலியோல எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ அத்தனை மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஓகேவா? ஸோ ஒன் டே ரிட்டர்னுமே அதே மாதிரி தான் டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் காட்டும். ஓகேவா? நம்ம போர்ட்ஃபோலியோ இப்போதைக்கு 2 ஃபண்ட் இருக்கா. ஸோ இந்த 2 ஃபண்டுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் இந்த டோட்டல் ரிட்டர்ன்ஸ்ல இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இதுல வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு, வேற இதை பத்தினா தெரிஞ்சுக்கணும், வேற எதுவும் புரியல அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். இல்ல வேற எதுவும் டாபிக்ஸ்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். இல்ல நான் வேற எதுவும் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி வீடியோ பண்ணணும்னாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றேன்.